கான்செப்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ நமக்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஒன்று வந்து கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், அனதர் ஒன் இஸ் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, ஸோ கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல்னா ஒன்றும் இல்லை, ஓவரால் கரண்ட் அசட்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ சமேஷன் ஆஃப் கரண்ட் அசட், நம்மகிட்ட என்னென்ன கரண்ட் அசட் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா என்ன வேல்யூ வருதோ அதான் நம்மளோட கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகே, ஸோ நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா கரண்ட் அசட்ல இருந்து கரண்ட் லயபிலிட்டியை மைனஸ் பண்ணி நமக்கு என்ன வேல்யூ வருதோ அதான் நம்மளோட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். The first one, gross working capital. According to this concept, the term working capital refers to the amount of funds invested in current asset. The amount of current liabilities is not subtracted from the total current asset. நான் சொல்லணும், ஸோ கரண்ட் லயபிலிட்டியை சப்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் நம்மளோட கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். அப்ப என்னவா இருக்கும்? ஓவரால் கரண்ட் அசட்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கரண்ட் கேபிட்டல் ஆர் சர்க்குலேட்டிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து net working capital. According to this concept, the term working capital is the excess of current asset over current liability. Okay, so net working capital அப்படின்னா current asset minus current liability. The net working capital can be positive or negative. So நமக்கு வந்து ஒரு net working capital பாசிட்டிவாகவும் வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். ஓகே,